அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அம்மா வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம டைல்ஸ் போடக்கூடிய டைமும் வந்துட்டு, அதனால் டைல்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணதுக்காக நாங்கள் வந்துவிட்டோம். என்ன டைல்ஸ் பிளான் போட்டிருந்தோம்னா கேஜி டைல்ஸ் தான் பிளான் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து அம்மா வீட்டில் 2 பாத்ரூம் பிளான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து 2 பாத்ரூமுமே டிசைன் வந்து முதல்ல புக் பண்ணிடலாமா அப்படின்னுட்டு முதல் செக்ஷனே வந்து பாத்ரூம் டைல்ஸ் தான் பார்க்க போனாச்சு. எல்லா டைல்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. எதை பார்த்து எதை எடுக்கன்னே தெரியல. ஆல் கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலரும் சரி, டிசைனிங் சரி, நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பிக்கு வீடியோ கால் போட்டு கேட்டோம். அவங்க 2 டைல்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணியாச்சு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஃப்ளோர் டைல்ஸ் தான் பார்க்க போயாச்சு. அதுக்கு மேலே உள்ள மாடி செக்ஷன் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படி கும்பிச்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஆல் டிசைனிங் செம சூப்பர். எதை எடுக்கனே தெரில. நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அப்பா 4 பேருமே சுற்றி வந்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் செலெக்ஷன் பண்ணியாச்சு. எல்லா டைல்ஸுமே பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஒன்று எடுத்துகிட்டு இன்னொரு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் கன்ஃபியூஷனில் தான் சுற்றிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்ச மாதிரியே ஒரு டைல்ஸை வந்து செலெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் முன்னாடி சுவருக்கு வந்து அழகுப்படுத்தக்கூடிய டைல்ஸ் அதையுமே புக் பண்ணிவிட்டு என் தம்பிக்கு பாக்ஸ் பேசணும் எங்கள் ரூமுக்கு. அதனால் அதே செலெக்ஷன் பண்ணிச்சு. இவ்வளோ சுற்றி வந்ததுக்கு ரிலாக்ஸாக ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து டீ சொல்லியே அவனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இஞ்சி உரப்போடு நல்லாச்சு. யாருக்கெல்லாம் இந்த பண்ணு பிடிக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. அந்த பண்ணை சாப்பிட்டா அப்புறம் சூடாக உளுந்த வடை போட்டிருந்தாங்க. ஒரு காரமாகவும் ஒரு இனிப்பாகவும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வருவாங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்க போனால் எப்படி, அதனால் அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் சூப்பராக இருந்துச்சு ஸ்நாக்ஸ், டீ எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கும் வந்தாச்சு. இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.